பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானின் திருவிளையாடல்களை தொடர்ந்து பாடுகிறார். இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் அப்படிங்கிறார். இடை மருது அப்படின்னா திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஸ்தலத்தை தான் குறிக்குது. அங்கே தெய்வ வடிவமான நீ உன் திருவடிகளை வைத்தாயே, அந்த சிறப்பை நான் எப்படி பாடுவேன் அப்படிங்கிறார். இது எதை குறிக்கிறதுனா, திருவிடை மருதூரில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். ரொம்ப அழகாக தெய்வத்தன்மை பொருந்தி அருள் பாலிக்கிறார். அந்த திருவிடை மருதூரில் மாணிக்கவாசகர் ஒருமுறை பக்தியோடு தொழுது அழுது வணங்கிவிட்டு உறங்கச் செல்லுகையில் ஒரு நாள் என்ன ஆச்சா, மாணிக்கவாசகர் நன்றாக உணர்ந்தாராம். அவருடைய முடியில் மகாலிங்க பெருமான் தானே வந்து தன்னுடைய திருவடியை சூட்டினாராம். அதை அப்படியே உணர்ந்து அழுது அந்த அருளை நினைத்து போற்றினாராம் மாணிக்கவாசக பெருமான். அந்த நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நினைத்து பார்த்து இந்த வரிகளை பாடுகிறார். மீண்டும் என்ன பாடுறார் அப்படின்னா, ஏகம்பத்தின் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். வேற என்ன பண்ண நீ? ஏகம்பத்தில், ஏகம்பம் அப்படின்னா திருவேகம்பம் அப்படிங்கிற காஞ்சிபுரத்தை குறிக்கிறது. அங்கு நீ எப்படி தெரியுமா இருந்த? இயல்பாய் இருந்த. இயல்பாய் இருந்தன்னா என்ன? சிவம் மட்டும் தனித்து இருத்தல். நீ தனியாக இருந்த. ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து தனியாக இருந்த. பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். திரும்ப எப்படி தெரியுமான? உமையம்மையோடு இணைந்தாய். அந்த பரிசை என்னவென்று சொல்வது? அந்த சிறப்பை என்னன்னு பாடுறது அப்படின்னு நினைக்கிறார். ஒரு முறை என்ன ஆச்சா, கைலாயத்தில் உமையம்மை சிவபெருமானின் காதலி தானே, அவங்க சகதர்மினி தானே, பரிகாசமாக குறும்புத்தனமாக நேராக சிவபெருமானுடைய 2 கண்களையும் போய் மூடிட்டாங்களாம். விளையாட்டாக மூடுவோம் இல்லையா, நம்ம கண்ணை பொத்துவோம்ல, அதே மாதிரி சிவபெருமானின் 2 கண்களை பொத்தினாங்களாம். உடனே இந்த உலகம் முழுக்க இருட்டாயிடுதான். சகல ஜீவராசிகளும் பயந்து போய் நடுங்கி போயிடுதான். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்ததாம். உமாதேவி, நீ என்ன பண்ணின? எவ்வளோ பெரிய தப்பு இது, கண்களை மூடிட்டேயே அப்படின்னோடனே அப்படியே அம்பாலும் பயந்து போய் கைகளை எடுத்துட்டாங்க. வெளிச்சம் வந்துடுது. இருந்தாலும் சிவபெருமான் என்ன சொல்லிட்டாராம், நீ பாவம் புரிந்து விட்டாய், அதனால் இந்த பாவம் தீர்வதற்காக நீ காஞ்சிபுரம் சென்று கடுந்தவம் புரிக அப்படின்னு ஆணையிட்டாராம் சிவபெருமான். அம்பாலும் உடனே காஞ்சிபுரம் வந்து சுவாமி சொன்ன மாதிரி கம்பை ஆற்றங்கரையில் உட்காந்து தானே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சாங்களாம். விரதம் இருந்து பூஜை செய்து வழிபட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்களாம் பார்வதி. ஒரு நாள் என்ன ஆச்சா, அந்த கம்பை ஆறு கரை கடந்து வெள்ளம் பெருக ஆரம்பிச்சுட்டான். உடனே அம்மனுக்கு பயம் வந்துட்டான். உமாதேவிக்கு அச்சச்சோ, நம்மளோட சுவாமி தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காதலோடு அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கிட்டாங்களாம் உமையாள். அப்படியே உமையாளோட கட்டி தழுவின அந்த தழுவலை ஏற்ற உடனே சிவபெருமான் நெகிழ்ந்து போயிட்டாராம். அப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணாராம், சிவலிங்கத்திலேருந்து நேராக இறைவனாக வெளிப்பட்டு வந்தாராம். அம்மையாரை சொன்னபடியே மணந்தாராம். இப்போது தன்னுடைய இடது பாகத்தில் உமையை கொண்டார். அதை தான் இவர் பாடுறார். பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். நீ தனியாக விட்டுருந்த, இப்போ நீ என்ன பண்ண? நீயும் தனித்திருந்தாய், உமாதேவியும் தனித்திருந்தாங்க. இப்போ நீ ஒரு திருவிளையாடல் செய்து அம்மையை மணந்து கொண்டு இருவரும் ஒன்றாக ஆனீர்கள். அந்த அருமையை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு அவர் மனம் நெகிழ்ந்து பாடுகிறார். இதை தானே திருவகவல்ல போற்றி திருவகவல்ல பாடுறார் இல்லையா? ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படின்னு பாடுறார் இல்லையா? அதுதான் அந்த வரலாறு குறிக்கிறது. அப்புறம் என்ன பாடுறாரு? திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுஆர் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். இது ஒரு வரலாறை குறிக்கிறது. முன்னொரு காலத்தில் ஒரு நாக கன்னிகை இருந்தாலாம். அந்த நாக கன்னிகைக்கு சிவலிங்கத்தை
பூஜித்து வரும்பொழுது பக்தியில் தானே பக்தர்கள்லாம் கும்பிடணும். அப்படி தான் இவளும் பக்தியோடு கும்பிட்டுட்டே இருந்திருக்கா. ஆனால் சிவபெருமானை வணங்க வணங்க வழிபட வழிபட அவளோட மனசில் சிவபெருமான் மேலே காதல் வந்துடுச்சான். அப்படியே காதல் வந்து அப்படியே அந்த காதல்லையே உருகி அப்படியே அழ ஆரம்பித்து மகிழ்ந்து போயிட்டாலாம். அந்த காதலை புரிந்து கொண்டாராம் சிவபெருமான். அதனால் அவருக்கு என்ன தோணுச்சா, இந்த பக்தை பாவம் தன்னுடைய அன்பு எது அப்படின்னு தெரியாமல், அப்படி பக்தி எதுன்னு தெரியாமல் காதல் கொண்டாள். அதோட தூய்மையான காதலாக இருக்கிறதுனால நாம் அவளை மகிழ்விக்கணும்னு கருணை கொண்டாராம் சிவபெருமான். அதனால் என்ன பண்ணாராம், அவளுடைய காதலை ஏற்று அவளை என்ன செஞ்சிட்டாராம், அம்மையின் கூற்றிலே அடக்கி ஆட்கொண்டாராம். உமாதேவி இருக்காங்க இல்லையா அம்மை, அவங்களோடையே இவளையும் இணைத்து கொண்டாராம். அதனால் அந்த அம்மனுக்கு என்ன பேர்னா வாழ வந்த நாயகி. இந்த அம்மைக்கு பேர் வந்து வாழ வந்த நாயகி அப்படிங்கிற பெயர் கொடுத்து இந்த நாக கன்னிகையோட வாஞ்சை நிறைவேறிடுச்சு. வாஞ்சைனா இச்சை. அந்த வாஞ்சை நிறைவேறியதுனால அந்த ஸ்தலத்துக்கு திருவாஞ்சியம் அப்படிங்கிற பெயர் வந்தது. வாஞ்சை அப்படின்னா இச்சை, மறுவார் குழலி அப்படின்னா மனம் பொருந்திய கூந்தலை உடையவள். இந்த நாக கன்னிகையின் அன்பை இச்சையை ஏற்று பக்தியை ஏற்று அவளை ஆட்கொண்டதனால் இந்த சிவபெருமானுடைய வாஞ்சையை தெரிந்தது இந்த இடத்துல. அதனால் இந்த ஊருக்கு பேர் திருவாஞ்சியம். இந்த சிறப்பை நான் என்னன்னு சொல்கிறது, ஒரு பக்தியோட காதலையே ஏற்றுக்கிட்டாயே அப்படின்னு அப்படியே நினச்சி பாடுறார் மாணிக்கவாசகர். அப்புறம் என்ன சொல்கிறாரு, சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் அப்படின்னு பாடுறார். ஒரு முறை என்னாச்சு, நீ வந்து வீரனாக வந்த. எதுக்காக வந்த, ஒரு காரணம். அதுவும் எப்படி தெரியுமா வந்த, பல பல தோற்றங்களை காட்டியவாறு வேறு வந்தாய். அது என்ன வரலாறுன்னு நம்ம பார்க்கலாம். பாண்டியனை ஜெயிக்க முடியல சோழனால். அப்போ இந்த சோழன் என்ன பண்ணான்னா, வேறு ஏதாவது ஒரு குறுக்கு வழி யோசிக்கணும் அப்படின்னு யோசித்து பாண்டியனை வீரத்தால் வெல்ல முடியல. அதனால் வேறு ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டும்னு நினச்சி ஒரு அமன முனிவரை அணுகினானாம். அவர் மூலம் ரொம்ப மந்திரம்லாம் போட்டு ஒரு யானையின் மீது மந்திரத்தை ஏற்றி அந்த யானையை பாண்டியன் மீது ஏவினானாம் அந்த சோழ மன்னன். இப்போ பாண்டியன் என்ன செய்கிறாரு, சோமசுந்தர கடவுளிடம் போய் அடைக்கலம் புகுறார், சரணாகதி அடைஞ்சிடுறார். சிவபெருமானே நீ பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்பை அவர்கிட்ட விட்டுடுறார். உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாராம், கவலைப்படாத, மதுரையில் கிழக்கு வாசலில் பகைவரை கொல்லன்னு ஒரு அட்டாளை மண்டபம் கட்டு, நான் வந்து பார்த்துக்கிறேன் மீதியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னபடியே இவரும் பாண்டியன் வந்து ஒரு அட்டாளை மண்டபம் கட்டி வச்சார். அப்போது அந்த யானை வருது. அந்த டைமில் என்ன செய்கிறார் சிவபெருமான்னா, தானே போர் வீரனாக கீழே வந்துட்டார். வில் ஏந்தி அம்பு எய்து அந்த யானையை வீழ்த்தினாராம் பரம்பொருள். அதனால் அந்த இடத்துக்கு அவர் என்ன சொல்லுவாங்களாம், அட்டாளை சேவகன் அப்படின்னு கூப்பிடுறாங்களாம் சிவபெருமானை. அப்போது தேவன்னா அப்படி சேவகனாகவும் வரத்துக்கு தயாராக இருந்திருக்கார் சிவபெருமான். பாரதியார் பாடுவார் கண்ணன் என் சேவகன் அப்படின்னு. அதில் அப்படி தான் அந்த கண்ணன் என்னென்ன வேலை செய்வான் அப்படின்னு பாடியிருப்பார் பாரதியார். அதே மாதிரி இங்கே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, சேவகனாகவும் வந்தார் பக்தனுக்காக. அந்த கருணையை எப்படி பாடுறது அப்படின்னு மகிழ்ந்து போய் பாடுறார் மாணிக்கவாசகர். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் அப்படிங்கிறார். கடம்பூருங்கிறது ஒரு அழகான மலையுள்ள ஊர். அந்த அழகை காட்டினாயே நீ அப்படிங்கிறார். அந்த இடத்துல வந்து திருவருள் புரிந்தாயே அப்படின்னு பாடுறார். அப்புறம் ஐயாறு அதனில் என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, ஐயாறு அதனில் சைவன் ஆகியும்ங்கிறார். அது ஒரு வரலாற்றை குறிக்கிறது. திருவையாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவையாறில் ஆதி சைவ குடும்பங்கள் நிறைய இருந்திருக்கு. அவங்க எல்லாரும் திருவையாறு ஐயாரப்பனை வணங்குபவர்கள். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 24 குடும்பங்கள் இருந்துதான்.
ஆதிசைவ குடும்பங்கள். அதில் ஒரு ஆதிசைவர் என்ன செஞ்சாராம், தன் மனைவியையும் மகனையும் விட்டுட்டு அந்த திருவையாறில் விட்டுட்டு காசி யாத்திரை போனாராம். காசி யாத்திரை போனால் கொஞ்ச நாளில் வந்துடணும் இல்லையா, சில மாதங்கள். அப்போல்லாம் இந்த மாதிரி பஸ் வசதியெல்லாம் இல்லை, ட்ரெயின் வசதியெல்லாம் இல்லை, நடந்தே தான் போயிட்டு வருவாங்க. அப்படியே ஒரு 4-5 மாதங்கள் 6 மாதங்கள் கூட ஆகும். ஆனால் இந்த ஆதிசைவர் போய் ஒரு சில ஆண்டுகளே கடந்து போச்சு, அவர் திரும்பியே வரல. அது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. இந்த மனைவியும் மகனும் எப்படி வாழறது, அவங்களுக்குன்னு கொஞ்சம் நிலப்புலன்கள்லாம் இருந்தது, அதோடு சேர்த்து தான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆதிசைவனுடைய உறவினர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து அந்த சொத்தெல்லாம், இந்த ஆதிசைவனுடைய சொத்துக்களை எல்லாம் தாமே பிரித்து கொண்டார்களாம், பங்கிட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் அந்த மனைவிக்கும் அந்த மகனுக்கும் எதுவுமே கொடுக்கலையாம். இதில் ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து அந்த மனைவிக்கு. அவன் நேராக ஐயாரப்பனிடம் போய் பக்தியோடு உருகி அழுது விண்ணப்பிக்கிறா. சுவாமி, நான் என்ன செய்ய முடியும், என் கணவர் ஊருக்கு போனாரே, அவரை காணுமே, இன்னும் வரவே இல்லையே, இங்கே என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்றது தெரியாமல் என் உறவினர்கள்லாம் சொத்தையெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழறா. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் விடிய காலையில் யாரோ கதவை தட்டுறாங்க. போய் திறந்து பார்த்தா ஆதிசைவர் வந்துட்டார், கங்கை குடத்தோட. கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லையா தண்ணியை, புனித நீர் அல்லவா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படியே பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த ஆதிசைவர் என்ன செய்கிறாரு, ஊர் மக்கள்கிட்டலாம் போய் நான் வந்தாச்சு, சொத்தெல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொத்தையெல்லாம் பெற்று திரும்ப அந்த மனைவியும் மகனும் சந்தோஷமாக வாழறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப சந்தோஷமாக சுவாமிக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார், ஐயாரப்பனுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கார். அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சிறிது காலம் சென்ற உடனே காசியிலேருந்து ஆதிசைவன் வருகிறார். திரும்ப கதவை தட்டி நான் தான் அப்படின்னு வந்துட்டேன்னொடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே பதச்சு போகுது. ஐயோ, அப்போ முன்னாடி வந்தவர் யார் அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் அப்படியே பயந்து போயிடுறாங்க, குழப்பமாக ஆயிடுறாங்க. என்ன இவரும் அதே மாதிரியே இருக்கார் ஆதிசைவன். இவர் சொல்கிறார், நான் போன இடங்களில் பல சங்கடங்கள் வந்துடுத்து, எனக்கு கொஞ்சம் சவால்கள் இருந்தது, அதனால நான் லேட்டாக வந்தேன், இப்போ தான் என்னால் வர முடிஞ்சுது அப்படிங்கிறார் ஆதிசைவன். மக்கள்லாம் விழிக்கிறார்கள், என்னது இது, அப்போ இங்கே வந்திருக்கிற ஆதிசைவன் யார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தால் 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் பார்க்குறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ சொல்கிறோம் இல்லையா டபுள் ஆக்டுன்னு, அது மாதிரி அப்போ நடந்திருக்கு. அப்போ இவர் யார், முன்னாடியே வந்தவர், அப்போ இப்போ வந்தவர் யார் அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், இப்போ கடைசியாக ரீசண்டாக வந்தார் இல்லையா அந்த சைவ அந்தனர் ஓலையெல்லாம் காமிக்கிறார். அதாவது அவர் எவிடன்ஸ், சாட்சியை கொடுக்குறார். அப்போ மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு, ஓகே இப்போ வந்தவர் தான் அந்த ஆதிசைவ அந்தனர்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ முன்னாடி இருந்த நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் யாருன்னு கேட்கும்போது அப்படியே கடன்னு அந்த ஆதிசைவ அந்தனர் திருவையாறு ஐயாரப்பனுடன் உள்ளே போகிறாரு. அப்படியே அந்த லிங்கத்தோட கலந்துடுறாராம். மக்கள்லாம் ஆஹா ஹரஹர மகாதேவா சிவாய நம அப்படின்னு சொல்லி சிவனின் கருணையை போற்றுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு காலமாக சிவபெருமான் தானே இருந்திருக்காரு அந்தனரா. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் இல்லையா, அதனால் அவர் அர்ச்சனை பண்ணுவாராம். அதை என்ன சொல்கிறாங்க, ஆத்ம பூசை அப்படிங்கிறாங்க. இவர் தானே பரமாத்மா, இவர் தனக்கே அர்ச்சனை செய்ததுனால அது ஒரு ஆத்ம பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் திருவையாறில் தன்னைத்தான் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு அர்ச்சனையை சித்திரை திருவிழாவில் 5ஆம் திருநாளில் நடத்துகிறாங்களாம். அது அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த சைவன் தன்னைத்தானே இறைவனை பூஜித்து கொண்ட அந்த அழகான வரலாற்றை நினைத்து இந்த மாணிக்க வாசகர் பாடுறார். அதனால் அப்படி தன்னைத்தானே பூஜித்து கொண்ட அந்த சிவபெருமானை நாம் வணங்குவோம், நலம் பல பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.